الله صدق محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق رسول كريم صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றியவனாக என்னுடைய நான் ஆரம்பிக்கின்ற தகைக்கும் சிறப்புக்குரிய ஆளும் பெருமக்களே, சங்கைக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நன்னும் அதற்கு கண்மணி சொல்லலாம் சொல்லாக்கும் என்னிடம் கிடைக்கலாம் சொன்னார். அருமையான நேரத்திலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நம்முடைய நன்மையெல்லாம் அல்லாஹ் அமர்ந்திருக்கிறார். அல்லாஹ் நம்மளை விரும்பி இருக்கிறார். விரும்பியதன் காரணமாக ரஹமத் இறங்குகிற இடத்துல எல்லாம் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் சொத்து, சுகம், பணம் எதுவெல்லாம் நாம் மதிக்கிறோமோ அத்தனையும் அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். முஸ்லிம்களுக்கும் கொடுத்திருக்கிறார், காபிர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஈமானை தான் யாரை நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் ஈமானை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் தன் நாடுகிறவர்களுக்கு ஈமான் தந்தது. அல்லாஹ் நாடுன கூடுதல் நம்மளை வைத்திருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் நாடுன கூடுதல் நாம் இருக்கிறதுனால நாம் அல்லாஹ்வுடைய நினைவோடு 24 மணி நேரம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் நம் வாழ்க்கை கழியக்கூடாது. எல்லாத்துக்கும் எல்லாம் பெருமானார் துவா கொடுத்தாங்க. வீட்டை விட்டு வந்தா வந்துவா, வீட்டுக்கு போனா வந்துவா, பாத்ரூம் போனா வந்துவா, பாத்ரூம் விட்டு வெளில வந்தா வந்துவா, பள்ளியத்தில் போனா வந்துவா, பள்ளியத்தில் விட்டு வெளியே வந்தா வருதுவா, சாப்பிட்டா வருதுவா, சாப்பிட்டு முடிஞ்சு வருதுவா. துவா இல்லாம வாழ்க்கை இல்லை. ஆனா அந்த துவா நம்ம இடத்துல இருக்கிறதா கொஞ்சம் யோசனை துவா இருக்கிறதா. வீட்டை விட்டு வரும், வீட்டை விட்டு வருகிற போது பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதுதான் இதை நாம தான் ஓதணும். நம்ம பிள்ளைகிட்ட சொல்லணும், வீட்டில் சொல்லணும். இதை ஓதிட்டு வெளில போங்க. அப்படி போனால் அல்லாஹ் தரப்பிலிருந்து செய்தி வந்து குப்பிட்டு உனக்கு போது வைக்கப்பட்டு விட்டாய். உன் பாதுகாப்பு நான் பொறுப்பு. அல்ல உனக்கு பாதுகாப்பு ஏன் பொறுப்பு? ஒருத்த நஷ்டம் சைத்தான் கொண்டு விழுந்தோம். சைத்தானுக்கு வேலை இல்லை. போயிட்டு வர வரைக்கும் எல்லாரும் பாதுகாப்பாக நம்ம இருக்கிறோம். ஒரு சைத்தான் செய்யறதுன்னா அவன் துவா ஓதிட்டான்னு. இப்போ அந்த அளவுக்கு பாதுகாப்பான துவா நம்மகிட்ட இருக்குது. நீ வீட்டில் 10 ரூபா போயிருக்கோம், 10 ரூபா வெளியாயிருக்கோம், போதிருக்கோமா? இல்லை. ஏன் அது தெரிஞ்சா போதும், தெரியல. என்ன பண்ண ரொம்ப நம்ம சைத்தான் பங்கெடுக்கிறோம். இப்போ அதே நேரத்தில் வீட்டுக்கு போனால் சலாம் சொல்லிட்டு தான் போகணும். வீட்டுக்கு வந்தால் சலாம் சொல்லிட்டு தான் வரணும். அப்போ சலாம் சொல்ல நம்ம வீட்டில் பறக்கத்து தானே, பறக்கத்து தானே நல்லா சொல்லணும். இது சலாம் சொல்லிட்டு போங்க. உங்கள் வீட்டு நான் பறக்கத்தான் நிறைய சலாம் சொல்லிட்டு ஒருத்தர் ரூமில் வருங்க. உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் பறக்கத்து வந்துடும். இது எல்லாம் செல்லாமல் சொன்னபோது சக மக்கள் அப்படியே செஞ்சாங்க. நான் இப்போ காரணம் என்னன்னா, நம்ம இந்த உலகத்தில் இந்த மார்க்கெட்டை பற்றி நம்ம என்ன கல்யாணத்துக்கு மார்க்கம் வேணும். கல்யாணத்துக்கு மார்க்கம் இல்லை, இருக்காட்டுக்கு தான் மார்க்கம், வேறு எதுவும் இல்லை. மார்க்குள்ள காரியங்கள் அத்தனையும் மார்க்கம் இல்லாமல் இருக்கப்பட்ட மார்க்கம் சொல்லிட்டுதா எல்லாம் சொல்லிட்டு இல்லை. மார்க்கம் சொல்லாத செய்திகள் கூடி போனதுனால ஊர் ஜமாத்து கட்டு போட்டு போடுறது. இப்படி செய், இப்படி செய், இப்படி செய் சொல்லுது. அவங்கள என்னதான் பண்ணுவாங்க? ஒரு கட்டுப்பாட்டை வைக்கலாம் நினைக்கிறாங்க. கட்டுப்பாடெல்லாம் வராது. எப்போ மார்க்கத்தின் பக்கம் போனோமோ அப்பதான் எல்லாம் நம்மளை விரும்புவோம். தேவையில்லா செயல்கள் தான் நம்மகிட்ட அதிகம் இருக்கு. தேவையில்லா செயல் சொன்னா அதிகமாக இருக்கு நம்மகிட்ட. ஒரே ஒன்றுதான், 2 சாட்சிகள், ஒரு வழிகள். மாப்பிள்ளை உட்காந்துருக்கிறாரு. ஏப்பா எதுக்குதான் நான் சரியா கொடு. 2 பேர் சாட்சி. எதுக்கு சாட்சி? நீ போட்டதுக்கு தான், நான் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னதுக்கு தான் சாட்சி. வழியாரு என் பிள்ளை உன்னை கொண்டு சொல்லுவார். இது ஒண்ணுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. பல ஆயிரக்கணக்கான ரூபா செலவு, பல ஆயிரக்கணக்கான நாள் நமக்கு உடலில் பாதிக்கப்படுது. அவருக்கு சொல்லல, இவருக்கு சொல்லல, அப்படி சொல்லல, இப்படி சொல்லல. இதுல பெரிய தாராளம் வருது. என் பத்திரிகள் என் பேர் போடல, உன் பேர் போட்டாரு. நாமளா உருவாக்குறது இதெல்லாம். நாமளா உருவாக்குறது சண்டை வரத்தான் செய்யும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய பெரிய சாமி, உலகத்தில் இருக்கிற ஒருத்தர், பணக்கார சாமி, உலகத்தில் பணக்கார ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் அர்த்தம் பண்ணுங்க சலாத்து கேட்டால் என்னப்பா அர்த்தம் முடியலன்னு கேட்டார். கல்யாணம் முடிச்சுட்டியா சந்தோஷப்பா, சரி வலிமா போட்டியா போடல, ஒரு ஆட்டை அறுத்து வலிமா போடலாம், மகர் எவ்வளோ கொடுத்தாரு, மகரை கேட்டுட்டு ஒரு ஆட்டை அறுத்து வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னை கூப்பிட சொல்லுங்க? இப்போ நான் கேட்குறேன், ஏன் என் பெரிய கூப்பிடல? நானே கேட்கக்கூடாது, நானே கேட்கிறேன் போயிட்டேன், நானே கேட்கறேன், நீங்க எப்படி கேட்பீங்க? அந்த அளவுக்கு தான் நம்ம மேலே இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதனால எவ்வளோ பிரச்சனை. ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார், ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழித்து இதெல்லாம் தடுக்க மாட்டேங்கிறான்டார். என்னங்க கேட்டேன், இந்த பார்த்துக்க பரிசு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னா பர்செல்லாம் பேசுவோங்க அப்படின்னு. அவர் பர்சன் பெரிய பர்சன், எந்த பர்சன்லையே அவர் பொறுத்த பெரிய பர்சன். அதுக்கு பிறகு நான் ஒன்றும் சொல்ல, ஊருக்காரங்க அவங்க அவங்களாம் தின்ன போகிறாங்க, பர்சன் இப்படி செய்யுங்க, பர்சன் இப்படி செய்யுங்க, சின்னதாக்குங்க அப்படி அவங்க சொல்றாங்க. ஊருக்காரங்க சொல்றாங்க, படிச்சுட்டாங்க. என்ன சின்னதா போச்சு? ஒன்றும் இல்லை, தட்டுல இந்த முத்தவா பேப்பர்ல வந்துருச்சு, தட்டு தான் வருது, முத்தவா சைஸ் குறைஞ்சு போச்சு. அதாவது அந்த இருக்கும்போது ஒரு துள்ளி இருந்துச்சு, கொஞ்சம் இறந்து இருந்துச்சு, ஒரு குருமா இருந்துச்சு, ஒரு வடை இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் சைஸ் மாறிடுச்சு. ரெண்டு தட்டு பிளேட் கையில் பிளேட்டை சின்ன முத்தவா தான் வைக்க முடியும், அது ஒரு வேலை கொஞ்சம் ஜிலேபி முடிஞ்சு. இதான் கொஞ்சம் இருக்கு, வேறு குறையில. நாம ஒரு திட்டம் போட்டு நன்மை நாடி போட்டா மக்கள் இப்படி நன்மை நாடுறாங்க. திட்டம் எப்படிலாம் வருது பாருங்க. நான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் அல்லாட்ட கண்டிப்பாக எடுத்து நான் சொல்லியிருக்கேனா எப்படி செய்யுது? அல்லாஹ் சொன்னதே செய்யலாமே. அல்லாஹ் சொன்னா இந்த உமா வாங்க சொல்லிட்டு விரைவா வாங்க சொன்னான், விரைவா வர வேண்டிய வந்திருக்க அல்லங்க, முடியல, வரவில்லை, வர முடியும், நமக்கு மனசு இல்லை. எதை அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதுக்கு இல்லை, எதை அல்லாஹ் வேணான்னு சொல்லி இருக்கிறானோ அதுக்கு தான். அப்ப வேணான்னு சொல்லாத ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அல்லாஹ் சொல்லாத நிகழ்ச்சி தான், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அல்லாஹ் சொல்லாத நிகழ்ச்சி தான். இப்ப என் உள்ள வந்திருக்கு, இதை நான் பெருசா நான் பண்றேன், அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க இல்லை. இது நாம கேள்வி இல்லாத ஒரு செயலை அல்லாஹ்விட கேள்வி கேட்கறது ஆட்சி காரணம். அல்லாஹ் எனக்கு கேள்வி கேட்க மாட்டான், ஏன் பேர் கேட்பான். ஆனா இதை கேட்கறதுக்கு உள்ளதா நாமனா மாத்திட்டாங்க. இப்ப இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி செலவு பண்ணணும். அப்ப இவ்வளவு செலவுகளை நாம செய்யணும்னா இதெல்லாம் கைவிடுக்க பண்ணல. நாம எவ்வளவு சம்பாதிச்சோம், எப்படி செலவழிச்சோம் அத்தனைக்கு நம்ம சொல்லணும். அப்படி சொன்னானா அல்லாஹ் விட மாட்டான். இப்ப தேவையில்லாத காரியங்கள் நாம் செலவு பண்ணணும் தவிர அல்லாஹ்வுக்கு கட்டுப்பாடு இருக்கிற விஷயத்துல நாம ஜீரோவாக இருக்கிறோம். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி துவாக்களை கூட்ட விட்டு போனா, கூட்டுக்கு வந்தா மக்களை சந்திக்கிற போது சலாம் இல்லாம சந்திக்காதீங்க, புட்சுலிப்பெல்லாம் மக்கள் சந்திக்காதீங்க. ஒரு சிரிப்பு சிரிங்க, அதுக்கு 10 நன்மை. ஒரு சலாம் சொல்லுங்க, அதுக்கு ஒரு 10 நன்மை. இவ்வளவு நன்மைகள் நம்மகிட்ட கொட்டி கிடக்குது, நாம தான் நாங்கள் தயாராங்க. சஹாபாக்கள் கடலுக்கு போவாங்க, சந்தைக்கு போவாங்க, சனிக்கிழமை சந்தைக்கு சஹாபாக்கள் போவாங்க. நான் சனிக்கிழமை ஊருக்கு போயிட்டு சஹாபாக்கள் சந்தைக்கு போவாங்க. போய் எதுக்கு கூட வாங்க போல விட்டு போல சலாம் வீட்டு போவோம். நீங்க ஒரு 100 சலாம் தந்தேன், எனக்கு 1000 கிடைச்சிச்சு. நீங்க ஒரு 1000 சலாம் தந்தேன், எனக்கு 10,000 கிடைச்சிச்சு. இதுக்காண்டி போவாங்க. எதுவும் மாற்றம் எதுவும் விற்கல. அந்த சலாத்து வந்து அருமை நமக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டில் சலாத்து உள்ள போங்க, நீங்க நிம்மதியா இருப்பீங்க, உங்க வீட்டில் நிம்மதி இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. ஆனா அது நம்மகிட்ட இல்லை. இல்லாதனால நீங்க எல்லா பிரச்சனையும் நம்ம கிட்ட வந்து முடியுது. கடைசியில் எல்லா செலவுகளும் பண்ணி விட்டு அல்லாங்கிறது அல்லா இப்படி கூப்பிடுவான். நான் சொல்றது நீ கேட்கல, நீ கூட்டா வந்துடுவானா? ஆனா வந்துடுவாங்க. ஏன்னா நான் மன்னிக்கிற கொடுக்கணும். அதனாலதான் தப்பு செய்யல, நாம எல்லாம் தப்பு செய்யல வச்சுக்க, நம்ம அழிச்சிடுவோம்ல. தப்பு செய்ய ஒரு கூட்டத்தை படப்பாங்க. ஏன் அவர் தப்பா நம்ம தப்பு செய்யறது யாரும் பண்ணி போறாங்க. அதனால நாம் தப்பு செய்வீங்களா அதோட மன்னிப்பு கேளுங்க. எவ்வளவு மன்னிப்பு? இந்த பூமி அளவு நீங்க பாவம் செஞ்சுட்டீங்களா,
பாவம் பண்ணிக்கிறீங்களா? நான் பண்ணிக்கிறேன். வானம் முகட்டளவு பாவம் செஞ்சீங்க, நீ எங்க பாவம் பண்ணிக்கிறீங்களா? நான் பண்ணிக்கிறேன். காரணம் என்ன? என் பேர் கப்பார், நான் அதை விரும்புறேன். ஏன்னா நம்ம ஈமான் கொண்டுட்டவங்க, அதனாலதான் எல்லாம் பண்ணிக்கிறான். அப்பே நீ ஒருவன் தான், உனக்கு இணை இல்லை துணை இல்லை என்று சொன்னதுனால எல்லாம் பண்ண முடிக்கிறான். அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை, அவங்க என்ன வச்சுட்டாங்க, அவன் மன்னிப்பே இல்லை. நம்மளை மட்டும் மன்னிக்கிறதுக்கு இப்போ கையை விரிச்சு வச்சுட்டு உட்காந்துட்டான். இரவு செய்த பாவங்களை இப்ப நினைச்சு கேளுங்க, என்ன பண்ணிக்கிறேன். இரவு முழுதும் எல்லாம் காயம் கையை விரிச்சு வச்சிருக்கான், பகல்ல செய்த பாவத்தை கேளுங்க, நான் பண்ணிக்கிறேன். இப்ப மன்னிக்கிறதுக்காக எல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எதிர்பார்த்த சமூகம் சும்மா உட்கார்ந்து அஸ்தகுல்லா 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 சொல்லிட்டே இருக்கேன். யாருடைய ஏற்றில் அஸ்தகுல்லா கூட இருக்குதோ அவங்களுக்கு நல்வாழ்வு உண்டாக்கட்டும், அவர்களுக்கு நல்வாழ்வு உண்டாகட்டும். சும்மா உட்காந்து அஸ்தகுல்லா ஒன்றும் இல்லை சொல்லுங்க. நம்ம வாயில அந்த வரல எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. இப்போ நம்ம இப்படி பேசிட்டு உட்காந்துருப்பாங்க, வெளிநாட்டு போயிட்டு கேட்டுப்பாங்க, இப்படி பேசிட்டு ஏதோ ஊர் பால கழிவு உட்காந்துருப்பான். திடீர்னு சொந்தம் ஒரு மாதிரி தீர்வுலான்னு கத்தணும். அதை கேட்டவங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் இல்லைல்லாமாங்க. திடீர்னு ஊர் பால கழிவு இருப்பான், திடீர்னு சொந்தம் அல்ல நம்பி அப்படின்னு சொந்தம் வரும், உடனே எல்லாமே சந்தையை வச்சுருப்பான். இந்த ரெண்டு போதும் அந்த மஜ்லிஸை காப்பாற்றது. அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கிட்ட வருதான்னா வரல. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் தப்பு செய்யலாம், அல்லாஹ்வுக்கு பயம் இல்லையா, அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்முடைய உலகத்தை உள்ளத்துல ஈமான் வந்து ரொம்ப உறைஞ்சு போயிடுச்சு. எந்த அளவுக்கு தீமை உறைஞ்சு போயிருக்குது, ஈமானுக்கு வேற்றுமை நிலை இருந்துச்சு. அதனால எல்லா நிலையும் நம்மோடு நாம் இருக்கணும். இருந்தா அல்லாஹ் ரொம்ப பெரியப்பட்டான். அப்ப மஞ்சள் தொழில் ஒதுக்கணும், அசோ தொழில் ஒதுக்கணும். இந்த ரெண்டு தொழில்தாவே போதும். அளவு ரெண்டு மட்டும் இல்லை, இருக்கு. பஜ்ரில் ஒரு நாள் தொழில் இருக்கும். அவர் இப்போ டியூட்டி பார்த்துட்டு இருக்காரு, அசர் டியூட்டி இருக்கு. அசர் ஒரு டியூட்டி முடிவு வழங்குவார். இப்போ இந்த டியூட்டிக்கார போயிடுவார். இப்போ எல்லாம் கேட்பான், என்னோட அடியால் எப்படி நான் பஜ்ரி தொழில் போய் அவங்க முடிச்சுட்டேன், இவ்வளோ அசர் தொழில் வந்தேன் அப்படியா இடையில பார்க்கலாம் முடிச்சு. இவரை கூப்பிட்டு கேட்குறான், அசருக்கு நீ போனீங்க எப்படி இருந்தார்? அவர் பஜ்ரில் நான் அசரில் போக ஜமாத்தில் இருந்தாரு, பஜ்ரில் ஜமாத்தில் விட்டு வந்தேன், நான் அப்போ இடையில பார்க்கலாம் முடிச்சு. எவ்வளோ திரும்பியாக நான் விட்டேன். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. எந்த அளவுக்கு சொல்ல சொல்றாங்க, காட்டில் ஒரு மனிதர் போனான். இந்த இப்போ உள்ள ஒரு சூழல் எல்லாம் பணத்தோட பணம் வைப்பேன். திடீர்னு போன இடத்துல பணம் காணாம எதுவுமே இல்லை, யாருக்கும் தன்மான கேட்க முடியல. இந்த மாதிரி நிலை என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வேற வழி இல்லை, இப்படியே கிடந்து சாக வேண்டியதான் அப்படின்னு நினைச்சு படுத்துற அர்த்தம். கண்ணை வச்சு பார்த்தா பணம்லாம் கிடைச்சிருச்சு. அந்த சந்தோஷத்தில் சொன்னா அல்லாஹ் நீ எழுவேன், நான் தான் என்ன வாங்கிட்டேன் அல்லாஹ் பார்த்து. இதை விட அல்லாஹ் ரசிக்கிறேன். இந்த பொருள் கிடைச்சா மனிதன் எவ்வளவு சந்தோஷப்படுவான், காணா போன பொருள் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான். இதை விட அல்லாஹ் சந்தோஷப்படுறதுனா நான் பாவம் நம்ம பாவம் கேட்கிற போது இதை விட அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால சும்மா உட்கார்ந்து சொல்லுங்க, ஒரு 10 அஸ்தகுல்லா 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 ஒரு தப்பை நினைச்சுக்கங்க. நான் இப்பெல்லாம் பண்ணிட்டேன், உன்னை தவிர பண்ணிக்கிறது யாரும் இல்லை. இப்போ நான் கூடுங்க என்ன கேட்டேன்னு கரண்டி தொழுவோம் என்ன கரண்டி தகுமீர் கெட்டு சொல்லிட்டாருப்பே ஜும்மாவுடைய வரலாற்று உனக்காக தொழுவேன்னு சொல்லிட்டோம். அதனால தான் நல்லா இருக்கிறேன், உனக்காக சொல்லிட்டோம் இல்லையா, இல்லாட்டி தொலைச்சு விட்டுருவாங்க. நல்லா இப்போ அவனுக்காக தொழுவோம், இந்த ஒன்று போதும் அவனுக்கு. அதனால நம்மளை திரும்பியோடு அவன் எதிர்பார்க்கிறான், நாம இல்லை. ஆனால் எல்லா நிலையிலும் இந்த ஓத வேண்டிய திட்டங்கள் நம்ம ஓதுனாவே போதும், அல்லாஹ் கற்றுக் கொடுக்கணும். ஆனால் ஓதுறவங்க சொல்லுறது பாருங்க. அதனால பிள்ளைங்களை சொல்லி அனுப்புங்க, பெரிய வீட்டுக்கு போக வெளியில போக சொல்லி அனுப்புங்க. ஓதுங்க பிஸ்மில்லா தவக்கல் தலல்லா நான் உலகலா கூட்ட இல்லாமல்லா, இது ஒன்று போதும் நம்ம காப்பாற்றுறது. சலாம் சொல்லுங்க, பெரிய மனிதர் பாருங்க, துவா கேளுங்க. இப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். எல்லாத்துக்கும் துவா இல்லாமல் இல்லை மாட்டேன், எல்லாரும் துவா இருக்கு. அந்த துவாவெல்லாம் ஓதுனால் ஒரு நாள் முழுவதும் நம்ம இவாக்கு நாள் முழுவதும் இவாக்கு. இந்த சட்டை நான் போட்டேன், சட்டை நானா போட்டேன், நானா தைச்சேன், நானா கொலை பண்ணேன், நானா நினைச்சேன், எதுவுமே இல்லை. எந்த உழைப்பும் இல்லாமல் ஏதோ காசு நம்ம தைக்கிறதுக்கு துணி வாங்கியிருப்பேன், எந்த வித உழைப்பும் இல்லாமல் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இதை எனக்கு அணிவிச்சு கொடுத்தானே அவனுக்கே இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது இது என்கிட்ட என் மேலே இருக்கு காரணம் தான் தஸ்மி பண்ணிட்டு
அப்போ அது நன்மை நமக்கு கற்று இருக்கணும். செருப்பு போடுங்க ஸ்கூலில் போடுங்க, செருப்பு காலில் கூட உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கணும். இப்படி எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது. ஆனால் நாம தான் அது செயல் வடிவில் வந்தால் நம்ம மூமின்கள் இல்லை. முஸ்லீம்களை மட்டும்தான், முஸ்லீம்னா பேரில் மட்டும்தான் மூமினாங்க. மூமின்கள் தான் வெற்றி போடுறாங்க. எந்த அளவுக்கு கட்டுப்படணும், கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னா, அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆட்சி. உலகத்தில் யாரும் தெரியல, அவங்களுடைய ஆட்சி யாருக்கும் கொடுக்கல. அவர் கேட்டு வாங்கார், யாருக்கும் கொடுக்காத ஆட்சி எனக்கு கொடுத்து கேட்டார். நல்லா கற்றுதான். நாற்று கட்டுப்படும், சின்ன கட்டுப்படும், ஆடு மாடுகள் பேச்செல்லாம் அவருக்கு முடியும். நான் கட்டு கொடுத்துட்டேன். இந்த உலகத்தில் எதெல்லாம் முடியாதோ, மனிதனுக்கு முடியாதோ அப்படியே அவர் கற்று கொடுக்குறாங்க. இப்போ அவர் வராரு, அல்லா சொல்ற குரானுக்கு தான் அவரு படையோடு வராரு. புது மக்கள் பட, மக்கள் பட, குதிரைப்பட, யானைப்பட, பறவைகள் எல்லாம் அப்படியே படையோடு வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கும்போது ரோட்ல குறுக்க எறும்புகள் ஓடிட்டு, ரோட்ல குறுக்க எறும்புகள் ஓடிட்டு. அப்ப எறும்பு ஓடுறதை பார்த்துட்டு அந்த தாய் எறும்பு சொல்லிச்சு, தலைவர் எறும்பு சொல்லிச்சு, பாதுகாக்கிற எறும்பு சொல்லிச்சு, பிள்ளைகளே இந்த ரோட்டை வந்து ஓடிட்டு இருக்கீங்க. அவர் வராது, சுலைமான்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள உங்களுக்கு தெரியாமல் நிறுத்திடுவாங்க. நிறுத்த மாட்டாங்க, தெரியாமல் நிறுத்திடுவாங்க. அதெல்லாம் ஒரு பொந்துல போய் நுழைஞ்சிருந்தோ நான் சொல்லிச்சு. தாயகத்துக்கு சுலைமான் போது உள்ளாய சொல்லுவோம். அவங்க தெரியாமல் வச்சுருவாங்க, நிறுத்த மாட்டாங்க. அதனால போய் பொதுவில் நுழைஞ்சிருக்கீங்க. இந்த தாய் எறும்பு சொன்ன உடனே அப்படியே எல்லாம் பொதுல போய் நுழைஞ்சிருக்கீங்க. இந்த செய்தி அவர்காக முடிச்சான். நல்லா சொல்றான், எறும்பு சொன்ன செய்தி அவர்காக விழுந்துச்சு. 10 வருஷம் எல்லாம் சிரிச்சாரு. சிரிச்ச உடனே அவருக்கு ஒரு என்னடா சிரிச்சுட்டமே, அவர் மனசை ஊற்றி பிடிச்சிட்டமா, சிரிச்சுட்டமே அப்படின்னு உடனே கை ஏற்றுட்டார். அப்படி அவர் சிவனி அசுக்கு நேமத்தை கல்லத்தி அது நம் தலைய வாழா வாழிதைய ரப்பே எனக்கு ரொம்ப கிருபை செய்யும். நீங்க எனக்கு கொடுத்த நேமத்துகளுக்கு, எங்க அக்காவுக்கு கொடுத்த நேமத்துகளுக்கு நான் நன்றி உடையனா ஆகணும். எனக்கு அதிகமணி உதவி செய்யும். அவர் செய்தி எனக்கு அதிகமணி உதவி செய்யும். எனக்கு எவ்வளவு பெரிய ஆட்சி கொடுத்திருக்கிறார், யாருக்கும் கொடுக்காத ஆட்சி எனக்கு தந்திருக்கிறார். இப்ப எறும்பு பேர் கூட நான் கேட்டேன். இப்ப இவ்வளவு பெரிய அதிகாரம் எனக்கு தந்திருக்கிறார். எங்க அக்காவுக்கு இப்ராஹிம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு இருப்பை கூட அப்படியே மெழுகா ஊற்றி வச்சுட்டார். இப்ராஹிம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இந்த கலர்லாம் பார்க்க முடியாது. இந்த பெரிய மகாராஜ் கேட்லாம் வந்திருக்காரு. அவர் தான் இந்த இரும்பை கையாலே வளைப்பார், சட்டம் செய்வார். இது போருக்கு ஒரு சட்டம் செய்வார். பெரிய பெரிய சட்டங்கள் அவர் தான் செஞ்சார். அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த நியமத்துகள் அத்தனைக்கும் நான் நன்றி தெரிவிக்கக்கூடியவனா நான் ஆகணும். அப்ப எனக்கு நீ நல்ல உதவி செய் அப்படின்னு அவர் கேட்கிறார். இந்த இது நாம அல்லாட்ட கேட்கணும். நாம இதை அல்லாட்ட கேட்குறீங்க, எப்படி கேட்குறேன், அல்லா நமக்கு சொல்லிக்கிறான். 40 வயசு ஆச்சுன்னா, நமக்கு 40 வயசு ஆச்சுன்னா அல்லா நமக்கு சொல்லிக்கிறான், இப்படி கோவடி போகுது. யாருக்கு 40 வயசு ஆச்சோ, ரப்பி அவுசைனி அனஸ்கு நேமத்துகள் தலைய வாழா வாழிதைய, எனக்கும் என் தாய் தந்தைகளுக்கும் கொடுத்த நேமத்துகளுக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க நல்ல வாழ்க்கை கொடுக்கும். வசூலி தான் என் பிள்ளைகள்லாம் நேராக, என் பிள்ளைகளை எல்லாமே நல்ல அமைச்சர்கள் ஆக்கி அப்படியே உருவாங்க. 40 வயசு ஆச்சுன்னா கேட்கு நல்லா சொல்லியிருக்காங்க. வசூலி புண்ணியத்தை அது என் பிள்ளையே சிறப்பு எங்கள் மூணு நாள் ஆட்சி ஒரு நல்லது தரோம். இந்த துவா என்னைக்கே நம்ம கேட்குவாங்க, ஒரு அண்ணன் துவா இதை கேட்கும். அதுக்கு நல்லா நன்றி தெரிவிக்கும். இன்னும் வாய்ப்பு கிடைக்கும், இன்னும் வாய்ப்பு கிடைக்கும். நம்ம கேட்காவிட்டாங்க போகிறோம், நம்மையே தெரிவிக்கிட்டோம். அல்ல நம்முடைய பிள்ளைகளும் சரிவிடுவோம். நம்ம பிள்ளைகள் சரியாக போகிறது வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம கேட்குறோமா இல்லை. ஆனால் இதுக்கு என்ன நல்லா இருக்குதுங்க, எறும்பு தான் தாய் சொன்னோடன் பொறுத்திலே குறைந்தது. இந்த பக்கம் போவாதுன்னு சொன்னால் நம்ம ஆள் அப்பதான் போகும். இந்த பக்கம் போவாதப்பா அபாயம் இருக்குன்னா அங்கே தான் நம்ம அம்மா நிற்கிறோம். அப்போ நம்ம வரம்பு மீறி போயிட்ட மாட்டோம். வரம்பு மீறி போகிறதா எல்லாம் தெரியும். இப்போ நாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ, எத்தனை தப்புகள் நம்மகிட்ட வரக்கூடாதோ அத்தனை தப்பு வந்துருச்சு. அத்தனை தப்பு வந்துருச்சு. அவன் வந்ததுனால வரம்பு மீறி போயிட்டோம்.
வரப்பு மீறி போகிறவங்க எல்லாம் மதிக்க தயாராக இல்லை. தெரியாமல் இருந்துட்டு அது வேற. ஆனால் இங்கே வரப்பு மீறி போகிறோம். அதனால அந்த எறும்பு கூட தான் பிள்ளைகளை காப்பாற்றிட்டு நம்ம 30 காப்பாற்றுது. நம்ம பிள்ளைகள்லாம் வரப்பு மீறி போகிறாங்க. இப்போ சொல்ல போனால் அதிகமாக எங்கே பார்த்தாலும் இந்த விவாகரத்து பிரச்சனை அதிகம். அது மட்டும் இல்லை, இந்த ஓடி போன பிரச்சனை உருவாங்க. ஈமான உண்டு ஒரு 80,000 பேர் இருக்கு. அதான் அந்நியரோடு இருக்கு. அந்நியரோடு ஒரு 80,000 பேர் இருக்கு. இன்னும் எத்தனை வரப்போகுது தெரியல. அப்படி நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த ஏன் தீன் இல்லாமல் இருக்கு? தீனை நம்ம எடுத்துக்கல. அதுக்கு என்னது சொர்க்கத்தை விட்டு போதும், நரகத்துக்கு போதும். நல்லா தெரியுங்க. சரி, அவங்க நம்மளை எதுக்கு பயன்படுத்துவான்? இந்த உடம்பு இருக்கு பயன்படுத்துவான். நம்மகிட்ட பொருள் இருக்கு பயன்படுத்துவான். அப்புறம் நம்மளை நோக்கி போட்டு இருக்கு சொல்லி போகிறது. எத்தனையோ வருஷம் செய்திகள் வந்து போட்டு அடிக்கிறது என்ன வந்து எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சா? சான்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி நிலையில் எத்தனை பேர்கள் விட்டதே போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி கேஸுகள் நிறைய வந்து எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கேஸ் தான். எல்லா ஜமாத்துக்கும் தலைவலி தான். அங்கே போடுச்சு இங்கே போடுச்சு. நல்லா தெரிஞ்சுங்க. 2 பேர் பார்ட்னருங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு. 2 பேர் பார்ட்னர் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஆரம்பத்தில் யாரும் இந்த 2 பேருமே நேர்மையாக நடந்தால் அந்த இடத்துல நல்லா இருக்கும். ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னர் க்ளோஸ் செய்யறாங்க, நல்லா இருக்க போயிடும். உங்கள் வாழ்க்கை பார்ட்னர் தான். கணவன் இருக்கிற மனைவியும் மனைவி இருக்கிற பார்த்து க்ளோஸ் செய்வது நல்லா போயிருந்தாங்க. அப்போ சைத்தானுக்கு வந்துருந்தான். சைத்தான் வந்து என்ன கிடைக்கும்போது பலி தேவை தான் வந்து. அப்படி போயிட்டா என்ன ஆகும்? நம்ம நரகத்துக்கு நம்ம போகிறோம். கொஞ்சம் நம்ம வந்து நம்ம அல்லாவை ஈமான் பண்ணுறோமே, தொழுறமே, ஏன் இந்த அல்லா சிந்தனை வர மாட்டேங்குது? அந்த சிந்தனை வரணும்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் வாங்க சொல்கிறாரு, அழகாக வாங்க சொல்கிறார். எல்லா ஊர்லேயும் காலம் வந்து உங்கள் வாக்கு கேட்காத ஊரே இல்லை. குழந்தை கௌத்தூரோட பிள்ளையிலிருந்து இந்த ஊரில் வேற எந்த ஊரில் இல்லை, இந்த ஊரில் வாழ்க்கை உள்ள பிள்ளை வரைக்கும் வாங்க சொல்கிறது. ஏன்னா அவங்க சொல்லிட்டு கிடையாது. இப்போ அந்த வாங்கிட்டு வந்து நம்ம வெளியே சொல்லணும். அப்போ நம்ம அக்கா நம்ம தான் வந்துச்சு படுத்துறது தான் எடுத்து பண்ணாங்க. ரேடியோ ஒன்றா நிப்பாட்டினாங்க, சாப்பிட்டாங்க நிப்பாட்டிக்கிட்டாங்க, எல்லாம் இருந்துச்சு. தொட்டு போட்டாங்க, எல்லாம் இருந்தாங்க. இல்லை ஒரு குச்சியோக்கு நல்ல வச்சுக்குவாங்க. அப்படிலாம் இருக்கு. அந்த மாதிரி பிள்ளை தான் அந்த மாதிரி பிள்ளை தான் நம்ம. இப்போ நம்ம எனக்கு என்ன அவனோட ஒரு அல்லா இருக்கிறாரு. அவன் அல்லா மட்டும்தான் பெரியவன், அல்லா மட்டும்தான் பெரியவன், வேறு யாரும் பெரியாவது இல்லை. 4 திசையும் கூப்பிடுறாரு. இந்த திசையில யாருமே இல்லை, அல்லா தான் பெரியவன். இந்த திசையில யாருமே இல்லை, அல்லா தான் பெரியவன். இந்த திசையில யாரும் இல்லை, நல்ல பெரியவன். அந்த திசையில யாரும் அல்லா பெரியவன். அப்படி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம்? நாமளும் வந்து அல்லா அல்லா பெரிய அல்லா நீதான் சொல்லணும். ஒரு அசதெல்லாம் சொல்றாரு, நாம அசதெல்லாம் சொல்லணும். நானும் சொல்றேன். ஒரு அசதுன்னு சொல்றாரு, நாம அசதுன்னு சொல்லணும். அவர் யாரும் சவால் போடலாம். அவர் லாஹாவில் விளையாட்டு சொல்றாரு, அசதல்ல ஐயாவுக்கு விளையாட்டு சொல்றாரு, லாஹாவில் விளையாட்டு இல்லை. ஐயன் பலா சொல்றாரு, லாஹாவில் விளையாட்டு இல்லைங்களா? அல்லாஹ் அல்லாஹ் நாம அல்லாஹ். அப்புறம் லாயிலா இல்லைன்னு சொல்றாரு, ஒவ்வொரு சொல்லி முடிச்சுக்காரு. இதுக்கு சொற்களே தராங்க. சொற்பத்தை தர அல்ல கிடைக்க சொல்லி இருக்கிற முடியும் நம்மளால. அதுதான் வந்து போறாரு. நாம நம்ம வேலையில் தான் இருக்கணும். இப்போ கோபம் இருக்கும், கோபம் வரணும், ஆனால் அல்ல. ஏன்னா இந்த கோபத்தை விட ரத்தத்தை பிடிச்சி தெரிவிட்டாங்க. இப்போ அதனால தான் பாருங்க, இந்தியாவில் வானிலை சொல்லிட்டு ஒரு புயல் ஒன்று கட்டிக்கிட்டு 8ஆம் தேதி கட்டிருக்கு. புயல் ஒன்று 8ஆம் தேதி கட்டிருக்கு. 10 பெய்யும், 12 பெய்யும், 15 பெய்யும், 18 பெய்யும், 19 பெய்யும், 20 போயிடுச்சு, இப்போ 22. அது சொல்றது யாருங்க? அவன் சொல்றது சரியா இருக்குன்னு சொன்னா நம்ம ஈமான் போயிடும். அவன் சொல்றது சரியா இருக்குன்னு சொன்னா ஈமான் போயிடும். நல்லா அவனுக்கு வந்தாங்க, தோந்தால் பயிர் தோந்தாங்க, மண்ணு ஒட்டிடுச்சு. மண்ணை காட்டு மழை பெய்ஞ்சிச்சு, மண்ணெல்லாம் அவன் தலையை ஒட்டிடுச்சு. அவன் தள்ள விட்டு தள்ள தட்டி விட்டு தார் விட்டு தள்ளி விட்டு இந்த மழையின் காரணமாக சில பேர் காட்டில் போயிட்டாங்க, சில பேர் பூமியாக போயிட்டாங்க. இந்த மழையின் காரணமாக சில பேர் காட்டில் போயிட்டாங்க, 3 தப்ப பூமியாக போயிட்டாங்க. என்ன அர்த்தம் புரியாம? அல்லாவிடம் தான் மழை பெய்ஞ்சது யார் சொன்னாங்க, பூமியாக போயிட்டாங்க. நேற்று அடிச்ச வெயிலில் பார்த்தியா மழை பெய்ச்சு, அவன் சொன்ன மாதிரி நிறைய மழை பெய்ச்சு அப்படின்னு சொன்னோம் காலையில் போயிட்டாங்க. இப்போ அதான் நம்ம சொல்லிருக்கோம். அவன் சொன்னா சரியா இருக்கு.
நீங்கள் சொல்லிடுவாங்க எங்க டிசம்பர் 6 இருக்காங்க நாங்கள் நிப்பாட்டி இருக்காங்களா? அது இயக்கிறவன் யாரு இல்லை. நம்ம இயக்கிறோம் நியமன் கொண்டு நியமன் கொள்ளல இயக்கிறவன் அது இயக்கிறது நம்ம என்ன பண்ண முடியும்? இயக்கிறது நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதான் வாங்கிக்கிறது தான். அது கூட அந்த நேரம் மழை பெய்யுதுல கையெழுத்து துவா அங்கீகரிக்கல பறக்கத்தாங்க வானிலிருந்து மழை பொழிச்சுன்னா அப்போ கை துவா அப்பா நல்லா அங்கீகரிக்கும். உங்களுக்கு என்ன விரும்பு கேளுங்க. இந்த மழையை நல்ல மழையாக ரோஜனமாக மழையாக அப்படின்னு நம்ம அல்லாட்ட கேட்டோம்னா நல்லா ஆக்கித்தர நமக்கு. அதை நம்ம கேட்டதில்லை. வேற எதுவும் பின்னுறது உள்ள அடிக்குது அவ்வளோ அடிக்குது இதைத்தான் நம்ம பேசணும். தவிர எந்த ஒரு பொருளாக அல்லாவோட போய் எனக்கு செய்யணும். அல்லாவோட எனக்கு தான் விரும்புகிறாங்க. மனிதோட நம்ம எனக்கு நம்ம மாற்றம் விடணும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. காரணம் என்ன? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க அந்த வாழ்க்கை நம்மகிட்ட வரணும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளை விட சந்தோஷம் யாரும் இல்லை. நம்ம கேட்கணும் சந்தோஷமாங்க. இப்போ இந்த பாருங்க இப்போ கிளைமேட் பாருங்க அடிக்குது வெயில் அடிக்குது சாயந்தரம் கொடுக்குது நிறைய பேர் கொடுக்குது. சரி கொடுத்தாலும் கிடையாது இருக்குல்ல. ஏன் இதெல்லாம் வந்துச்சு ஏதாவது ஒரு ஜாஸ்தி முடியுமா? இப்போ அதனால அல்லாஹ்வுக்கு இந்த வருங்காலத்தில் சோதனை கூட இருக்கிறான். நானே இப்போ சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அதெல்லாம் சொல்லிட்டான். ஏன்னா எப்பெல்லாம் என்னுடைய இதை விட்டு நீங்கள் அப்பா பண்ணிக்கிறோ சோதனை பண்ணிக்கிறோம். அப்போ சோதனை கூடும்போது இப்போ அப்பா எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால விமானா செல்லத்தில் சாபத்தில் இருந்தாங்கன்னா ஒரு சாணம் வந்தார். ரசூல் போயிட்டு இருக்காரு. நான் வரட்டுமா இங்கே போறீங்க போருக்கு போகிறேன் நான் வரட்டுமா வாங்கினேன். அவன் வந்தார் போருக்கு வந்தார் வேகமாக போயிட்டார். ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. அவர் வீட்டு போயிட்டார். ஏன்னா வீட்டு சம்பாதிச்சாரு சாப்பிட போயிருக்கு. போய் சம்பாதிச்சாரு போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு வந்தார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள் கிடைத்த பொருள் வீட்டுக்கு தான் போயிட்டாங்க. அவர் நாலு வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். அவர் வந்து பார்த்தா நிலை ஏற்று போயிட்டார். இந்த பொருளாக ஏற்று போயிட்டார். ரசூல் கொடுத்தாருனால ரசூல் கொடுத்ததுனால நேராக போனார். யாருங்களா நான் இதுக்காக போரிட்டேன். நான் போரிட்டா காசு வைப்பீங்க போருக்கு தலையை போட்டு பண்ணிக்காக நான் போரிட வரல. நீங்கள் கூப்பிட்டீங்க கூப்பிட்டது நான் கட்டுப்படுவேன். அதான் நான் வந்தேன். போருக்கு நான் இந்த காட்சி தான் நான் வரல. இந்த கூட்டு நான் காட்டி இருப்பேன் அப்படின்ட்டேன். கவுசம் கூப்பிட்டுனாங்க நான் கொடுத்தல இதெல்லாம் கொடுத்தா நீ வாங்கி கேட்டா அடுத்து நான் அடுத்த தடவை நான் வந்துருக்கீங்க நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. இங்கே ஒரு ரொம்ப பாயம் இங்கே ஒரு ரொம்ப பாயம் இதே நல்ல நான் எடுத்து வந்து பார்ப்பீங்க. எனக்கு அந்த ஆசை இப்படி நான் ரொம்ப தப்பி விற்கணும். தப்பு என்கிட்ட கேட்குது என்னன்னு உனக்காக நான் உயிர் கொடுத்துருந்தேன். ஆனால் எனக்கு வேண்டாம். அடுத்த போது அப்படியே கிடைக்குது அவருக்கு. அவங்க ஆசைப்பட்டாங்க. நாம் ஆசைப்படுவோம். ரொம்ப எனக்கு பெரிய வியாபாரத்தை கொடு நான் அப்படிலாம் செலவு பண்ணுறேன். அந்த மூலியமாக நான் உங்களிடம் சீக்கிரம் வந்து அடையும். அதுதான் இப்போ தப்பா இல்லை தப்பே இல்லை. எது வேணும் கேள்வி தரப்பட்ட இதன் மூலியமா நீங்க எது கொடுத்தாலும் தான். ஆனால் தீமையான வழியில் இருக்கக்கூடாது. அப்படின்னு தான் அல்லா கோவில் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் அல்லா சொல்ல பிரகாரம் சூழ்நிலை வரக்கூடிய மார்க்கத்தில் நடந்து ஈமான் உள்ளவர் நிலையில நம்மளுக்கு எல்லாருமே மரணி செய்வானாங்க. எல்லாம் நம்ம படுக்கையில் இல்லாமல் காப்பாற்றணும். படுக்கையில் படுத்து நம்ம காப்பாற்றாங்க. படுக்கையில் படுத்து வச்சுட்டாங்க அதோட சோர்ந்து இல்லை. அதெல்லாம் இல்லாமல் நம்ம காப்பாற்றுவாங்க. அதே நேரத்தில் நம்ம இந்த உலகத்தை போது லாயிலாம் இந்த சொல்ற நிலையில எப்போ வாய்ப்பு இருந்தாங்க பாவத்தாவல் அழிந்து